ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்ப்ப காலங்களில் உடலுறவு கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு இந்த சந்தேகம் அனைவருக்கு மத்தியிலும், ஆண்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் எழக்கூடியது. குறிப்பாக தம்பதிகள் மத்தியில் எழக்கூடியது. சரிங்களா? இதுக்கு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இதனால் என்ன நன்மைகள், என்ன தீமைகள், என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? இது பார்க்கும் பொழுது ஒரு அவேர்னஸ், உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக, உங்களுடைய சந்தேகங்களுக்காகத்தான் இது பண்ணுறேன்னு ஒழிய, நீங்கள் இதுக்கு தகுந்த கைனகாலஜிஸ்ட் மருத்துவர்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் வாங்குறது மிக சிறந்தது. சரிங்களா? சரி, அப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்த ஆளுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் நிகழ்ச்சிகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுடைய உதவியும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒரு காட் கிஃப்ட். இந்த மாதிரியான சூழ்நிலையில் வரும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கருக்காலத்தில் கருத்தரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம அந்த டெஸ்ட்டு, ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வரும்பொழுது நம்ம உடல் உறவு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு பதட்டமும் ஒரு அச்சமும் இருக்கும். செய்யலாமா வேணாமா, ஏன்னா உள்ளே இருக்கிற இன்னொரு ஜீவன் இருக்குது. சரிங்களா? நம்ம இதில் இது பண்ணி வரும்பொழுது பொதுவாக ஒரு மனிதன் அந்த கருக்கு தோன்றின பிறகு இந்த ஹியூமன் கோரியானிக் கொனோட்ரோட்ராஃபிக் ஹார்மோன் HCG இமீடியட்டாக கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம இந்த டெஸ்ட்டு பார்க்கும்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக நம்ம பிளட் செக்கப் பார்க்கும்பொழுது மட்டும்தான் அது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். யூரின் செக்கப்பில் பார்க்கும்போது அந்த ஹார்மோன் மைல்டாக ஃபீபிள் லெவலில் தான் இருக்கும். கொஞ்சமாக அது ஏறிட்டு ஒரு 15 நாள் சென்று நம்ம என்ன பண்ணுவோம், பீரியடு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு பார்ப்போம். 3ஆவது நாள் கழித்து பார்ப்போம். அப்போ கேட்டிங்கன்னா அந்த ஹார்மோனோட லெவல் ஓரளவு கொஞ்சம் பீக் லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் இன்னொரு முறை உடலுறவு கொண்டிருப்பார்கள். இதுதான் இயற்கை. அந்த நேரத்தில் நம்ம அந்த ஓவுலேஷன் டயத்தில் பண்ணிவிட்டு யாரும் ஈர துணியை போத்திட்டு யாரும் படுத்திருக்க மாட்டார்கள். உண்மை அதுதான். சரிங்களா? ஈர துணியை போத்திட்டு படுத்திருக்க மாட்டார்கள். அந்த ஓவுலேஷன் டைம் முடிஞ்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் கருத்தரித்த உடனே அந்த ஹார்மோன் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் வெரி லோ குவான்டிட்டியில் இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணணும், பிளட் செக்கப் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை இல்லாத தம்பதியினர், கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக அந்த பிளட் செக்கப் எடுத்து பார்த்துருவாங்க. மருத்துவமனையில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியோ அல்லது இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் இந்த மாதிரி அந்த குழந்தை தங்கவே மாட்டேது, ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அல்லது IVF IUI பண்ணும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணிவிட்டு கருத்தரிச்சிருச்சா அப்படிங்கிறதுக்கு இந்த HCGயை பிளட்டில் இருந்து எடுத்து பார்த்துருவாங்க. அப்போவே அவங்களுக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிடும். அப்போவே சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோஸ்டோக்ளாண்டின் அப்படின்னு சில ஒரு ஹார்மோன் நொதி இருக்குதுங்க. இந்த நொதி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மொட்டைலிட்டிக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு இந்த இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நன்மையும் இருக்குது. ஆமாம். உள்ளேக்குள்ள மெம்பரேன்ஸு, சளிச்சவ்வுகள் இதெல்லாம் கரைத்து கொண்டு உள்ளேக்கு போய் கொண்டு இருக்கிறதுக்கு, விந்தணுக்களுக்கு வழிவகை பண்ணுறதுக்கு அது பண்ணும். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த பண்ணக்கூடிய அந்த சைக்கோட் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா கரு, அதுக்கு டேமேஜ் பண்ணிடும். சரிங்களா? அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 மாத காலங்களுக்கு உடலுறவு பரிந்துரைப்பது கிடையாது. எந்த மருத்துவரும் சொல்ல மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஆமாம். பொதுவாக நேச்சுரலாக உள்ளதுகளுக்கு முதல் முறையில் இளம் வயதில் கல்யாணம் பண்ணிவிட்டு பண்ணவங்களுக்கு அந்த தங்கக்கூடிய விகிதம் ஆற்றலும் இருக்கும். அந்த கர்ப்பப்பையோட டோன்சிட்டி இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தை இல்லாதவங்க, 10 வருஷம் 15 வருஷம் ட்ரை பண்ணவங்க, கர்ப்பப்பை வீக்காக உள்ளவங்க, உடல்நிலை பலகீனமாக உள்ளவங்க,
ஐவிஎஃப் பண்ணவங்க, ஐவிஎஃப் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மறுபடிக்கும் போய் அவ்வளோ சிரமப்பட்டு கருவை உருவாக்கிட்டு ஒரு தலைவர் விந்தணுக்களை போகக்கூடிய அந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் ஹார்மோனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடிக்கும் அது பிரச்சனையாக ஆக்கிரும், கருவுக்கு வந்து பாதிச்சிடும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த கரு ஓரளவு நல்லா இதாக காலகட்டத்தில் வந்து இயற்கையான ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரெஷரைஸ்டு இல்லாத முறைகளில் வந்து உடல் உறவு வந்து பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து 6லிருந்து 9 மாத காலம் டெலிவரி காலம் வரும் வரைக்கும் பண்ணுவது வந்து ஏற்புடையது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பை வந்து வளர்ச்சி அடைஞ்சு 1 வாரம் 2 வாரத்தில் வந்து இதாகிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட வாரங்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டயாஃப்ராம் வரைக்கும் வரக்கூடிய இரைப்பை வரைக்கும் வரக்கூடிய ஒரு இது வந்து இருக்குது. ஆமாம், அந்த அளவுக்கு வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இன்னொரு ஜீவராசியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, அதுக்குள்ளே ப்ளசண்டா இருக்குது, நீர் இது இருக்குது. நம்மால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேகத்தில் வந்து என்ன வேணாலும் பண்ணி முழுந்து பாதிப்பாகி போயிடும். அதனால் வந்து அந்த நேரங்களில் வந்து பண்ணுவது வந்து இது இல்லை. ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று வேணால் ஒரு சேஃபஸ்ட் மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இவைகள் அனைத்தும் நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த கைனகாலஜிஸ்ட் உடைய ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்கள், அல்லது அரசு பதிவு பெற்ற மருத்துவருடைய ஒப்பீனியன் கேட்டு உங்களை அருகினுள்ள குடும்ப நல மருத்துவரை கேட்டு நீங்கள் வந்து இதை வந்து இப்போ பண்ணிக்கொள்ளலாம் ஒழிய மற்றபடி வந்து இதை வந்து பண்ணுவதற்கு வந்து ஏற்புடையது அல்ல. முதல் 3 மாதங்கள் வந்து இது பண்ணிக்கிறங்க. அடுத்த கடைசி 3 மாதங்கள் வந்து இந்த உடல் உறவில் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது வந்து நல்லது. ஏன்னா இத்தனை காலங்கள் போராடிட்டே வந்துட்டீங்க. ஆமாம், இப்போ குழந்தை இப்போ சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இளம் வயதாக இருக்கும், திருமணம் முடிஞ்ச உடனே அடுத்த மாதத்தில் வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து இருக்கும். சில ஆளுகளுக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பிறக்காது 7 வருஷம் 8 வருஷம் கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது, ஆமாம் உள்ளே ரப்சர் ஆகிருக்கும், சில நேரத்தில் இதாக இருக்கும், சாக்லேட் சிஸ்ட் இருக்கும், கர்ப்பப்பையில் சில நேரம் வந்து சில வேறு ஏதேனும் பாதிப்பு பாலிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளவு போராட்டத்தின் இடையில தான் என்ன வருது, குழந்தை வருது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. பொதுவாக வந்து இப்போ இதை வந்து நம்ம யார்கிட்ட ஒரு மாஸ்டராக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா விலங்குகள்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது யார் வழிகாட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா விலங்குகள் தான். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ ஒரு மாடுடைய சிறுநீரை வந்து காளை மாடு வந்து மோந்து வந்து பார்க்கும். அது கருவாக இருந்துச்சுன்னா கிட்டக்க கூட போகாது. இது எல்லா விலங்குகளும் பண்ணும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கருக்காலத்தில் வந்து இது பண்ணக்கூடியது. என்னுடைய ஒரு தாழ்ந்த ஒப்பீனியன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கருக்காலத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஒரு இதை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம். இன்றைக்கி பகுதி மூலிகைகள் வந்து ஒரு விலங்குகள் இப்போ எப்படிலாம் பயன்படுத்துது அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த விலங்குகள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யுது. கருக்காலத்தில் வந்து எதுவுமே தன் இணையை வந்து உடலுறவு வந்து பண்ணாது. அந்த மாதிரி தான் மனிதர்களும் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் குழந்தை பிறந்து வருவது வரைக்கும் நம்ம வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறது வந்து நல்லது. இது என்னுடைய கருத்து மட்டும், இது இட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன். சரிங்களா? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு வேட்கைகள் இருக்கும். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு 3 மாதங்களுக்கு விந்தணுக்களில் உள்ள அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின்ங்கிற ஹார்மோன் வந்து கண்டிப்பாக இட்ஸ் எ ஹார்மோன் டு த சைக்கோட். ஆமாம், அதுக்கு வந்து பாதிப்பை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணுறது நல்லது. இடைப்பட்ட 3 மாதங்களும் மருத்துவருடைய ஒப்பீனியனில் பேரை வந்து பண்ணிக்கிறலாம். அடுத்த 3 மாதங்களும் சுத்தரவாக தவிர்ப்பது வந்து நல்லது. இது வந்து நம்மளுடைய குடும்பத்திற்கும் நல்லது, மனைவிக்கும் நல்லது, வரக்கூடிய குழந்தைகளுக்கும் நன்றாக ஒரு இதாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு இயற்கையான ஒரு அறிவுரை. அதே நேரத்தில் வந்து என்னுடைய இது வந்து நம்ம விலங்குகள்கிட்ட இருந்து தான் எல்லாமே மாஸ்டர் டீச்சர் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து எனக்கு அது வந்து இதை பார்த்து கொண்டு நம்ம வந்து அந்த நேரங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது வந்து நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் வந்து கருக்காலங்களில் வந்து அந்த குழந்தையும் தாயும் நன்றாக இருக்கணும், கணவனுக்கு ஒரு இதாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான ஒரு தகுந்த ஒரு ஒப்பீனியன் மருத்துவ ஆலோசனை வேணும்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து அருகிலுள்ள அரசு பதிவு பெற்ற கைனகாலஜிஸ்ட்
ஆயுர்வேத சித்தா மருத்துவர் அல்லது அரசு பதிவு பெற்ற ஆங்கில மருத்துவர்கள் யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து அருகில் அல்லது உங்களோட குடும்ப மருத்துவர்களை அணுகி நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் எதாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பது நல்லது. சரிங்களா? இது நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.